வணக்கம். இனியப்ப இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இன்றைய நவீன காலத்துல இளம் பெண்கள் கருத்தரிக்காம போறதுக்கு முக்கியமான 5 காரணங்கள் என்ன, அதற்கான ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். பெண்கள் கருத்தரிக்காம போறதுக்கு முக்கியமான ஒரு 5 காரணம், குறிப்பா இந்த நவீன காலத்துல. ஃபர்ஸ்ட் காரணம் அப்படின்னு நான் அட்ரஸ் பண்ண விரும்புறது அதிகப்படியான மன அழுத்தமும் தூக்கமின்மையும் தான். இன்னைக்கு பெண்களுக்கு பகல் பொழுதுல வேலைக்கு போகிறோம், வீட்டில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம். இதனால் மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் பொழுது உங்களுடைய இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குறோம். அப்படிங்கும் பொழுது பகல் பொழுதுல மெலட்டோனினுடைய செக்ரேஷன் குறைஞ்சு இரவில் கார்டிசால் ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்போ உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியாது. அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கிறதுனால ஒன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் போய் கேன்டீனில் சாப்பிட்றது, அல்லது நைட் டின்னர் வரும்பொழுதே நம்ம ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் சேர்க்கக்கூடிய எண்ணெய் வகைகளாக இருக்கட்டும், அல்லது துரித உணவு வகைகளாக இருக்கட்டும், அது ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் கொழுப்பை அதிகரித்து உங்களுடைய உணவு ஆர்வத்தை தூண்டி கிரேவிங்கை இன்க்ரீஸ் பண்ணி உடற்பருமன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ உடற்பருமன் அதிகமாகும் பொழுது உங்கள் வயிறு இடுப்பு பகுதியில் ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாகும் பொழுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைஞ்சு உங்கள் கருமுட்டையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3வது காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய மாசுகள் அல்லது கழிவுகள். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களாக இருக்கலாம், தண்ணி பாட்டில், டிஃபன் பாக்ஸில் இருந்து. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளில் தெளிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருக்கலாம், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ், பர்ஃப்யூம்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஹார்மோனை பொய்மையாக உற்பத்தி பண்ணக்கூடிய இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுடைய தேவையில்லாத ஹார்மோன் கழிவுகளை உங்கள் உடலில் உற்பத்தி பண்ணுறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, இன்னைக்கு நிறைய இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் லைஃப்பில் செட்டில் ஆகாமல் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை டாக்டர், நான் லைஃப்பில் முதல்ல செட்டில் ஆகணும், எனக்குன்னு சில எய்ம்ஸ் இருக்குது, அதை நான் சாதித்த பிறகு தான் குழந்தை பாக்கியத்துக்குன்னு முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போகிறது. சில பெண்களுக்கு இன்னைக்கு லேட்டாக திருமணம் அப்படின்னு போகும்பொழுது அதை தொடர்ந்தும் கருமுட்டையோடைய எண்ணிக்கை குறைஞ்சு அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்து கடைசியான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளோட இளம் பெண்கள் வீட்டு வேலையிலேருந்து, வெளியில் செய்யக்கூடிய வேலையிலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு செடென்ட்ரி வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், உட்காந்துட்டே செய்யக்கூடிய விஷயம் தான். எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, நம்ம பெருசாக உடல் உழைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. நிறைய ஐடி ஜாப் பண்ணக்கூடியவங்க, நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடற்பருமனோடு சேர்ந்து உடல் உழைப்பின்மை அப்படிங்கிறது அதிகப்படியான உடற்பருமனை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து அதை தொடர்ந்து ஹார்மோன் சுழற்சி சீர்கேடடைந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது. இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இப்போ இந்த 5 காரணங்கள் தான். நம்ம உடல் உழைப்புக்கு நேரம் செலுத்துறதில்ல, உணவு முறையில் கவனம் செலுத்துறதில்ல, அதிகப்படியான மன அழுத்தம், தூக்கமின்மை, உங்களுடைய சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மாசுகள் சுத்தமாக அதிகமாயிட்டே இருக்கிறது. கூடவே நீங்கள் உங்களுடைய மனதளவில் செட்டில் ஆகிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டாங்கிற முடிவெடுக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் இன்னைக்கு கருமுட்டையோட எண்ணிக்கை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஹார்மோன் சுழற்சியை சீர்கேடு அடைய செஞ்சு
இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய நோய்கள், குறிப்பா வந்து கருப்பை சார்ந்த நிலைகள், நோய் நிலைகள்னு சொல்லக்கூடிய பிசிஓடி, பிசிஓஎஸ் மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இரத்த கட்டின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்ட் மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், ஃபைப்ராய்ட் மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், கருப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், தைராய்டு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே இந்த மேலே சொன்ன இந்த 5 பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த எல்லா நோய் நிலைகளையும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க வீட்டில் இருந்தபடியே என்ன தீர்வு எடுக்க முடியும்? நார்மலாக இந்த எந்த காரணம் இருந்தாலும் அடிப்படையாக இந்த 5 காரணத்தை நீங்கள் சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணணும். உங்கள் உணவு முறை மாற்றம், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உடற்பயிற்சி, நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலில் ஒரு கவனம், திருமணம் ஆன உடனே ரொம்ப போஸ்ட்பான் பண்ணாமல் உடனே குழந்தை பாக்கியம் அடையணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு உந்துதல், இது எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு அதை தாண்டி இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தாமரையுடைய இதழ்கள் இருக்கு இல்லையா, அது பிங்காக இருந்தாலும் ஓகே தான். அந்த பிங்க் தாமரை, அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய தாமரையுடைய இதழ்கள் இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சு பாலில் கலந்து, வெதுன்னு பாலில் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பீரியட்ஸான 5 நாளும் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடியதாகவும் கருப்பையை வலுப்படுத்தக்கூடியதாகவும், என்ன சொல்றாங்கன்னா இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த யூட்ரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஃபீனால்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டெபிலைசஸ் த இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கருப்பையை உறுதிப்படுத்தி கரு நல்லா பதியறதுக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளையும் கருப்பையில் நடக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த சிகப்பு செந்தாமரை. இந்த செந்தாமரையினுடைய இதழ்களை அரைச்சு ஒரு 4லிருந்து 5 இதழ்களை வந்து அரைச்சு காலையில் வெறும் வயிற்றுல பசும்பாலில், காய்ச்சின பசும்பால், வெதுன்னு இருக்கக்கூடிய பசும்பாலில் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வரும்பொழுது கருப்பையும் உறுதி பெறும், கரு நன்றாக பதிந்து வளர்றதுக்கு தேவையான நிகழ்வுகளும் கருப்பையில் சீராக நடக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்க. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இளம் பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கையிலேருந்து நழுவிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அப்படி கிடையாது. இயற்கையாக ஒவ்வொரு இளம் பெண்ணும் தாய்மையை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.